லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய் வருவன் நினைச்சண்டி. போன் இருந்தா வீடியோ எடுப்பேன். நடக்க போறியா நீ? ஏய் ஏய் எதுக்கு சிரிக்கிற? எனக்கு கொன்னாலும் நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சொல்ற? என்ன பாக்குற? இன்னும் 2 நிமிஷத்துல போலீஸ் இங்க வந்துரும். என்ன யோசிக்கிற? நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறத நான் வரும்போதே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். என்ன கொல்ல? வா வா வா. எப்படியும் நீங்க சிக்கி என் புருஷன் ரிலீஸ் ஆயிடுவாரு. அந்த சந்தோஷத்திலே நான் செத்து போயிடுவேன். வா கொல்ல வா வா கொல்ல. டேய் எங்க போற? டேய் டேய் விடுன்றல. கல்யாணத்துல ஏதாச்சும் ஒண்ணுனா நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். சாரு கட் கட் கட். யார் பாங்க? சார் ஒரே நிமிஷம் சார். சாரு ஆதிர் இங்கதான் இருக்கா. அவ சொல்லி போலீஸ் வந்திருக்கு. நீ போ, நான் சமாளிச்சுக்கிறேன். போ கிளம்பி போ போ. ஏ அகிலன், என்னது? ஆமா சாருமதி ஏன் அவசரமா ஓடுறாங்க? சார் இல்ல சார், அது வந்து இங்க என்ன நடக்குது? சார் இது சினிமா ஷூட்டிங் சார். என்ன ப்ராப்ளம்? இங்க ஒரு கிரிமினல்ஸ் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கிரிமினலா? சார் அப்படி யாரும் இல்லையா சார்? அதை நாங்க பாத்துக்கிறோம். யோ கான்ஸ்டபிள், சர்ச் பண்ணுங்கயா. ஓகே சார். சாரு எஸ்கேப் ஆயிருப்பான்னு தெரியலையே. சார் யாரும் இல்ல சார். இல்லையா? சார் யாரோ உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். அந்த மாதிரி கிரிமினல் யாரும் இங்கே கிடையாது சார். சரி, உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். யோ வாயப்பா. இருங்க சார். கிரிமினல் இங்க தான் இருக்கா. என்னம்மா சொல்றீங்க? யார் அந்த கிரிமினல்? உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வீட்ல கிரிமினல் இருக்கறதா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே நான் தான் சார். நீங்களா? எது கொடுத்தீங்க? சரி, கிரிமினல் யாரு? சாருமதி தான் சார்.
டிசிபி திருமாறன் சுட்டு செத்ததா இந்த ஊர் நம்புதே. அந்த சாருமதி தான் சார். என்னம்மா சொல்றீங்க? நீங்க யாரு? நான் திருமாறனோட வைஃப் சார். சாருமதி சாகல, செத்துதான் நம்ப வச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. இங்க நிக்கிறான அகிலன், இவன் தான் சாருமதியோட புருஷன். நீங்க சொல்றது ஒன்னும் புரியலையேம்மா. தெளிவாவே சொல்றேன். பேசல. சாருமதி நீ கூட்டிட்டு வரல. இவ்வளவு நேரம் அவங்க நடிச்சுட்டு தானே இருந்தா. அத வீடியோ எடுத்த என்ன நீ அடிக்கல? அடேங்க அப்பா, நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி எவ்வளவு அழகா சொல்ற. நீ ஃபியூச்சர்ல சினிமால பெரிய கதை ஆசிரியரா வந்துரு. நான் வேணா ப்ரொடியூசர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? சார், இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். புரியலையா? இப்ப புரிய வைக்கிறேன்டா. சார், சாருமதி இங்க வந்தது உண்மை. இவ்வளவு நேரம் இங்க இருந்தது உண்மை. வேணும்னா இந்த ப்ரொடியூசர் வேணா கேட்டு பாருங்க. சொல்லுங்க, சாருமதின்றவங்க இங்க வந்தாங்களா? சார், சாருமதின்னு ஒருத்தர் இங்க வரல. போய் சொல்லாதீங்க. சாருமதி தானே இங்க நடிச்சிட்டு இருந்தா. உண்மையை சொல்லுங்க. இல்லம்மா, நீ சொல்ற பேர்ல யாருமே இங்க கிடையாதும்மா. அப்போ எதுக்காக இந்த ஷூட்டிங்? இங்க நடிச்சது யாரு? ஹீரோயின் கேரக்டருக்காக தானே ஷூட்டிங் பண்றீங்க. அப்ப அந்த ஆர்டிஸ்ட் எங்க? சொல்லுங்க சார், டெஸ்ட் பண்ண போனேங்க. இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? சார், அது என்னன்னா சார் சார் சார், அந்த பொண்ணு இருக்காங்க சார். ஆதிரா சொன்ன மாதிரி ஹீரோயின் செலக்ஷனுக்காக ஒரு பொண்ணை நான் தான் சார் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அது சாருமதி இல்ல சார், வேற ஒரு பொண்ணு. ஹே, போய் சொல்லாத. அது சாருமதி தான். சார், இவன் தான் சார் சாருமதி எங்க தப்பிக்க வச்சிருக்கான். அவ ஒண்ணு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது சார். தேடினா புடிச்சிடலாம். சார், உசுரோட இல்லாத சாருமதி எப்படி சார் தேடி கண்டுபிடிக்க முடியும்? சார், நான் சொல்றத நம்புங்க சார். சார், சாருமதி இங்க இல்லவே இல்லை சார். அப்ப இங்க நடிக்க வந்த பொண்ணு எங்க? சொல்லுப்பா. அப்படி ஒரு பொண்ணு இருந்தா தானே சார் காமிப்பான். போய் சொல்லி ரொம்ப நாள் தப்பிக்க முடியாத அகிலா. நான் சொல்றது பொய் இல்ல, நிஜம். அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா. ஹே, என்ன உளர்ற? அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லு. அவங்க ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக ரூமுக்கு போயிருக்காங்க. சரி, எங்க இருக்கான்னு காட்டு. வா, வாங்க. யோ, எங்கேயா நீ சொன்ன பொண்ணை காணோம்? இப்போ வருவாங்க சார். ரோஷினி, ரோஷினி. சார், நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு இவங்க தான் சார். இது
இது நீங்க சொல்ற சாருமதி இந்த பொண்ணு தானா? இல்லையா? அப்புறம் எதுக்கு கிரிமினல் இங்க இருக்கான்னு நீங்க எங்களை வர சொன்னீங்க? சார் இதுதான் சார் இவங்களோட பொழப்பே. சாரு உசுரோட இருக்கான்னு என்னை டார்ச்சர் பண்றதே இவங்க வேலையா போச்சு சார். சார் இவன் போய் சொல்றான் சார். சாரு இந்த வீட்ல இருக்கிறது என் கண்ணால நான் பார்த்தேன். சரிங்க, அப்ப நீங்க பார்த்த சாருவை காட்டுங்க. உங்களால காமிக்க முடியாது, ஏன்னா சாரு செத்துட்டா. சார் இனிமே இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வராதீங்க சார், ப்ளீஸ் சார். சார் ஏன்னா இவங்க ஒரு பைத்தியம் சார். பைத்தியமா? என்ன சொல்றீங்க? இதே மாதிரி நான் போற பக்கம்லாம் வந்து சாரு உயிரோட இருக்கா, சாரு உயிரோட இருக்கான்னு என்னை தொந்தரவு பண்றத பார்த்துட்டு கோர்ட்டே இவங்களை செக் பண்ணி பைத்தியம்னு ரிப்போர்ட் கொடுத்துருச்சு சார். சார் நான் பைத்தியம் இல்லை சார். இவன் ஏதோ சதி பண்ணி கோர்ட்டை நம்ப வச்சுட்டா சார். அப்ப உங்களை பத்தி கோர்ட் சொன்னது உண்மைதானே? மனநிலை சரியில்லைன்னா வீட்டில் இருக்க வேண்டியதானமா? ஏன் எங்களை டார்ச்சர் பண்றீங்க? சார் இல்ல சார், அது நான் என்ன சொல்ல வரேன்னா. பேசாம இருமா. ஏசிபியோட மனைவிங்கிறதுக்காக உங்களுக்கு சும்மா விடுறேன், இல்லைன்னா நடந்துக்கிற விதமே வேற. சாரி சார், இவங்க ஏதோ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, அதை நம்பி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நாங்க வரோம். வாங்க. சாரி. சார் 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். ஏமா இவ்வளோ செலவு பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருந்தோம்மா, வந்து மொத்தத்தையும் கெடுத்துட்டியாமா. நீ முதல்ல வெளில போமா. போமா, சார் சொல்றாருல, போ போ. ஏய் போடி. ஏமா நீயும் போமா, கிளம்பு போ. அகிலேன், இங்க என்னப்பா நடக்குது? உண்மை என்னன்னு சொல்லு. சார் உங்க படத்துல சாருவை ஹீரோயினா நடிக்க வைக்கிறதால சொல்றேன். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சாரு செத்துட்டா சார். அப்படி நாங்க நம்ப வச்சிருக்கோம். யோ என்னையா இவ்வளோ ஆபத்தான வேலையை செஞ்சு வச்சிருக்க? சார் இனிமே பிரச்சனை இல்லை சார், போலீஸை நம்ப வச்சாச்சு. டெஸ்ட் ஷூட்டை எப்போ வச்சுக்கலாம்? மறுபடியுமா? ஐயோ யோ, இந்த படத்துல ஹீரோயின் சாரு கிடையாதுயா. நீ முதல்ல கிளம்பியா. சார் 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 நல்ல வேலை, இப்பவே மேட்ரு தெரிஞ்சது. படம் பாதி எடுத்து போலீஸ் வந்திருந்ததுன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? யோ, எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல பேர் இருக்குயா. ஒரு செகண்ட்ல அதை கெடுக்க பார்த்துட்டியா நீயே. நீ முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, கிளம்பியா. சார் 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 அப்படி சொல்லாதீங்க சார். சார் தன்னை ஹீரோயின்னு சாரு நம்பிட்டா சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். இந்த பாரு, வெளியில போலீஸ் கேட்டப்பவே நான் உண்மையை சொல்லியிருப்பேன். உன்னை மாட்டி விட வேண்டாம்னு சொல்லி தான் நான் உன்னை விட்டுருக்கேன். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மரியாதையா வெளியில போயிடு. போப்பா. அகிலா, என்னாச்சு அகிலா? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? போலீஸ்க்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வரலல்ல? அதெல்லாம் எதுவும் இல்லை சாரு. இப்படி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு சேஃப்டிக்கு ஒரு பொண்ணை வர சொல்லியிருந்தேன். அது நல்லதா போச்சு. அந்த பொண்ணை போலீஸ்கிட்ட காமிச்சு சமாளிச்சிட்டேன். அப்பா, எனக்கு உயிரே இல்ல அகிலா. எங்க மாட்டிப்போமோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் அகிலா. சரி அகிலா, ப்ரொடியூசர் என்ன சொன்னாரு? மறுபடியும் டெஸ்ட் ஷூட் எப்ப வச்சுக்கலாம்னு சொன்னாரு? இனி டெஸ்டும் கிடையாது, ஷூட்டும் கிடையாது. ப்ரொடியூசர் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அகிலா நீ? எதுக்கு வேண்டானாரு? நீ செத்ததா சொல்லி நம்ம பண்ற டிராமா அவருக்கு தெரிஞ்சு ஷாக் ஆயிட்டாரு.
நான் வேற ஆர்டிஸ்ட்டை தேடிக்கிறேன், இனிமே உங்க சங்காத்தமே வேணான்னு சொல்லிட்டாரு. ச்சே, எல்லாம் அந்த ஆதிராவால வந்தது. அகிலா, டெஸ்ட் ஷூட்டுக்கு நான் வரது அவளுக்கு எப்படி தெரியும்? அவ எப்படி அகிலா இங்க வந்தா? அதான் எனக்கும் புரியல சாரு. இந்த விஷயம் உனக்கு எனக்கு ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த ஆதிரா எப்படி மோப்பம் முடிச்சு வந்தானே தெரியலையே. ச்சே. ஐயோ, நல்ல சான்ஸ் அவ கெடுத்துட்டா அகிலா. இனிமே அந்த ப்ரொடியூசர் நமக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாரு. யாதிரம், எனக்கு கிடைச்ச இப்படி அருமையான வாய்ப்பை நாசம் பண்ணிட்டலடி. என்ன வாழவே விட மாட்டியா? தேடி தேடி வந்து என் வாழ்க்கையில மண்ணலி போடுறல நீ. அகிலா, ஆதிராவை சும்மாவே விடக்கூடாது. அவளுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லனா அவ என்ன அழிச்சிருவா அகிலா. நிச்சயமா சாரு. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்ச டெஸ்ட் ஷூட் மேட்ரு ஆதிராவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவன் நம்மளை ரொம்ப நெருங்கிட்டான்னு அர்த்தம். இனிமேலும் தாமதிச்சா ஆதிரா நம்மளை கண்டிப்பா பிடிச்சிருவா. கூடிய சீக்கிரம் அந்த ஆதிராவுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஆதிரா, எப்ப வந்த? ஏன் ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்ல? என்னாச்சு? சாரு ஷூட்டிங் வந்தாளா? வந்தாமா, ஆனா அவளை பிடிக்க முடியல. ஏன்? நான் போனதை எப்படியும் மோப்பம் பிடிச்சிட்டாங்க. சாரு வசமா சிக்க வேண்டியதுமா, கடைசி நேரத்துல தப்பிச்சிட்டான். ச்சே, எல்லாமே போச்சுமா. நீ எப்படியும் சாருவை பிடிச்சிருவ. நம்ம குடும்பத்துக்கு பிடிச்சிருந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும்னு ஆசையா இருந்த. ஆனா இப்படி ஆயிடுச்சே. ஏமா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? என்னால அவரை வெளியே கொண்டு வரவே முடியாதா? ஆதிரா, ஆதிரா, அதுக்கே அழற? வேற ஒருத்தியா இருந்தா புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு மூக்க சிந்திக்கிட்டு மூலையில உட்கார்ந்திருப்பா. ஆனா நீ என் புருஷனுக்கு நீதி வாங்கியே தீருவேன்னு சொல்லி திருப்பி அடிக்கிறியே. இதெல்லாம் யார் செய்வா? தோத்துக்கிட்டே இருக்கோன்னு நினைக்காத. இன்னும் களத்துல இருக்கோன்னு நினைச்சு பெருமைப்படு. நிச்சயமா வெற்றி வரும். நீங்க சொல்றது சரிதாமா. சாரு சாகலன்றத முதல்ல நான் தானே கண்டுபிடிச்சேன். செத்து போன சாருவ நான் தானே நேர்ல பார்த்தேன். நான் தானே டிஜிபி கிட்ட சொல்லி சாருவுக்கு பீதியை கலப்பின. இன்னைக்கு அவளோட கனவை நான் கலைச்சிருக்கேன்ல. அவங்க 2 பேருக்கும் ஆதிரான்ற பேரை கேட்டாலே உதற மாதிரி பண்ணிட்டேன்ல. நிச்சயமா என்ன நான் நினைச்சு பெருமைப்படுறேம்மா. சாரு இன்னைக்கு தப்பிச்சுட்டான். ஆனா அவளை விடாம துரத்திக்கிட்டே இருக்கணும். சாரு இங்கதான் எங்கேயும் மறைஞ்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறாமா. என்ன தைரியம் இருந்தா அவ முகத்தை காட்டிக்கிட்டு நடிக்கிறதுக்கு வெளியே வருவா. அவளால வீட்டுக்குள்ள இருக்க முடியலமா, அதான் வெளியே வரா. வாடி வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆதிரா, இது என்ன தலையில காயம்? அந்த அகிலனை பிடிக்க போனப்போ காயம் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேம்மா. காயம் ஆனது கூட உனக்கு தெரியலையா? இதை விட மனசுல பெரிய காயம் இருக்குமா. அது அவரு ஜெயில விட்டு வெளியே வந்தாதான் ஆறும். அம்மா, சாருவ புடிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த போராட்டம்? சாரு எப்போ என் கையில சிக்குவான்? எப்போ என் பிரச்சனை எல்லாம் தீரும்?
நானும் அவரும் என்ன பாவம் செஞ்சோம்? அவர் ஜெயில இருக்காரு, நான் இப்படி குடவுன்ல கிடக்குறேன். 2 பேருமே தகுதி இல்லாத இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் இந்த எத்தனை நாளைக்கு? என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கஷ்டம் மட்டும்தான் தெரியுது. எப்படி இதெல்லாம் கேட்க போறேன்னே தெரியல.